அடுத்ததாக வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? வாழ்க்கையிலேயே ராசி நேயர்கள்னு சொன்னாவே இந்த மேஷத்துக்கு என்பது ரத்தம், ரிஷபம் என்பது சரீரத்தோடைய மசில்ஸ், மிதுனம் என்பது மேலே இருக்கிற தோல், இந்த சிம்மம் என்பது முதுகு தண்டுவடம். இது மெடிக்கல் சயின்ஸில் போகும்போது அது தெரியும். இது ஒரு நம்ம ராசி நேயர்களும் உடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உடல் தண்டுவடத்துக்கு உதவியாக இருக்கிறவன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் 5 கூடையவன், அதே 8 கூடையவனாக வந்தான். ஒரே இடத்துல ஆடாத அசையாத உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருப்பாங்க. அவங்கள பெல்ட்டு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இவங்க பெல்ட்டு மாதிரி சும்மா உட்காந்துருப்பாங்க, கட்டை மாதிரி இருப்பாங்க. அவங்க கால் மேலே கால் போட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருப்பாங்க, வீட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. அதிகாரத்தன்மையிலேயே வாழ்வாங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக இந்த குரு பகவான் போய் 11ல் உட்காந்து லாபத்தில் இருக்கானா, 8ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கான். அவன் கர்மஸ்தானத்தில் அங்கே போய் சனியும் இருக்குது. அதெல்லாம் அந்த ப்ராசஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டக்குனுவா நேற்று நல்லா இருந்தார், இன்றைக்கி லீவ் போட்டாருன்னுவாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஒரு பஞ்சாயத்து இது மாதிரி நிர்வாகத்தை நடத்துகிறவங்க, ஒரு அப்பா இருக்கார் வீட்டில், நம்ம என்னால் முடியலம்மா, விட்டுருமா, கஷ்டமாக இருக்குது. அவர் அது இதுவரையும் சொன்னதே இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் அந்த குரு அந்த 8 கூடையது இன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது இவனுக்கு அது மாதிரி செய்யும். அதில் நாங்கள் வந்து யார் யாருக்கு பாதகம் செய்வார்னு ஒரு கணக்கு இருக்குது. அதன்படி பார்த்தாலும் தனக்குத்தானே பாதகத்தை பண்ணிக்குவார். அந்த சூரியனுக்கும் குருவுக்கும் நட்பாக இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அதாவது இந்த பிடிவாதம், தன்னோட அதிகாரத்தன்மை, அந்த கர்வம், சுக்கிரனுக்குள்ள பிடிவாதம் தாங்க குருத்தன்மை வேறு, அது அசுரகுரு. இது வந்து எப்படின்னா, நான் நியாயமாக இருக்கேன், எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் 100 நல்லது செஞ்சுட்டு ஒரு தப்பை செஞ்சுருவாங்க. அந்த 100 உள்ள 99 விட்டு அந்த ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இவனை அது கொஞ்சம் கேவலப்படுத்திடுவாங்க. ஏன்னு கேட்டால் குரு 11ல் இருக்குது. ஆமாம் என்னையா செஞ்சார் இவர் அன்னு கெட்ட பேர் எடுப்பதற்காக குரு சிம்ம ராசிக்கு 11ல் வந்து உட்காந்துருக்கு. சிம்ம ராசி நேயர்கள் கெட்ட பேருன்னுற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் செய்கிறத தெளிவாக செய்யணும்னு முடிஞ்ச அளவு தெளிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். அதில் ஏன்னு கேட்டால் இதுலேயும் கேதுவோட சாரமும் சுக்கிரனோட சாரமும் சூரியனோட சாரமும் இருக்குது. கட்டி 3 கழுத்து தலைபாகங்கள் இருக்குது. அந்த தலைபாகங்கள் 3 அங்கே இருக்கிறதுனால பொறுப்பெல்லாம் இவனுக்கு தான் வரும். அதனால தான் அவன் தலை சிம்மராசிக்காரங்கள்லாம் தலைவராச்சே, நான் தலைவராக எப்படி இருக்கான்னு கேட்குறாங்களே. அது சிம்மராசி 3 தலை இருக்கும். கேதுக்குள்ள தலை, சுக்கிரனுக்குள்ள தலை, சந்திரனுக்குள்ள. அதாவது கேதுக்குள்ள தலை பெரிய ஞானத்துக்குடையது. என்னப்பா நல்லா இருக்கியா பார்த்துக்கோ. என்ன சுக்கிரனுக்குள்ள தலை ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுட்டு போவான், அது ஒரு தலை. இன்னொரு தலை வந்து நான் சொன்னேன்னு சொல்லுங்க பண்ணுவான். இங்கே கழுத்து தான் இருக்கும், உடம்பு கிடையாது அந்த தலைக்கு. ஆமாம் அவர் சொல்கிறாரு, அவர் வர சொல்லிங்க, ஆனால் போக மாட்டான். இது மாதிரி இந்த ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் நடக்கிற சுவாபத்தோடைய பயணத்தை பார்த்திங்கன்னா லவ்லியாக இருக்கும். அதுக்கு இப்போ குரு என்ன பண்ணுறாரு அதை பார்க்கணும்ல. அது 11ல் இருக்கார்ல, இவர் 5க்கும் 8க்கும் உடையவர்னால அவர் என்ன பண்ணுவார்னா சுகர் அதிகம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடுவாங்க. மற்றவங்களை மரியாதை கொடுக்கணும், இவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அது புதன் வீட்டில் இருக்குல்ல, அப்படியே மரியாதை அதிகம் கொடுத்தாலும் மரியாதை கெடுற வரை அவன் மரியாதையை எதிர்பார்ப்பான். இவன் மரியாதையை கெடுத்தா கம்முன்னு ஆயிடுவாங்க. இந்த குருவுக்கும் சூரியனுக்கும் உள்ள விஷயம் என்னான்னு கேட்டால், சிம்மத்துக்கு உடைய விஷயம் என்னன்னா, சிம்மராசிக்கு உடையவங்க சுக்கிரன் இருக்கார்ல, அடுத்த ஞானக்காரன் குரு இருக்கான், சூரியன் இருக்கான். இந்த குரு வந்து நட்புன்னு வரும். ஆனால் இதுகிட்ட வந்த பிறகு இவனுக்கும் அதுக்கும் அனுபவ ரீதியாக பிரச்சனை வந்துடும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் சிம்மராசினியர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக. இதை தான் நம்ம இந்த நேரத்தில் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. மேலும் வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரையும் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டாங்க உடலுக்கு கேடு வரும். உடலை பாதுகாப்பதற்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு பொருள் அருள் ரெண்டும் தேவை. ரெண்டுக்கும் உள்ள சுவாபம் இருக்கும். இருந்தாலும் பொருள் மீது கவனம் வச்சா கௌரவம் போயிடும். இவங்க கௌரவமாக இருந்தாங்கன்னா பொருள் கிடைக்காது. ஆகையினால் இவங்க மூலமாக பொருள் கிடைக்காது, இவங்க மனைவி மூலமாக, இவங்க பார்ட்னர் மூலமாக கிடைக்கும்.
பார்ட்னரோட இவங்க ஒத்து உணர்ந்தே போக மாட்டாங்க. அவங்களையும் இவங்களோட ஒத்து வரந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு குரு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே 7ஆம் 9ஆம் பார்வையா அந்த இடத்த பார்த்து இந்த இடத்த பார்க்காத இருக்கிறதுனால அவங்களுக்கு ரைஸ் பண்ணி விடும். அப்போ தொண்டர்களுக்கெல்லாம் ரைஸ் பண்ணிவிடும், தலைவரெல்லாம் மாட்டிக்குவாங்க, மாட்ட விட்டுரும். இது மாதிரி தான் இந்த குரு பயிற்சி நல்ல நிலையில் ஒரு 2 பேரையும் எடுத்துகிட்டு வந்து கடைசி நேரத்தில் இந்த பூலோகத்தில் இந்த குரு பயிற்சியில் வித்தியாசமான தலைவர்கள் நம்ம சந்திக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நடக்க போகிற விஷயம் அன்னு சொல்லிக்கிட்டு சிம்மராசி நேயர்களை மீண்டும் சந்திப்போம்.